எல்லா கட்சியும் எல்லா ஊடகங்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் முதல்வராக முன்னிறுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்குற இடத்துல அவர் துணை முதல்வராக குறுக்குனார். இதுவே நாங்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டோம். இவ்வளோ மோசமான ஒரு கீழேற்பு வேலையை வந்து அர்ஜுன் இங்கே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கடைசி ஒரு நாள் தலைவர் பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் ரொம்ப கோவப்பட்டு அதை பற்றி பேசினார். அது என்ன துணை முதல்வர், நீ ஏன் முதல்வர்னு சொல்ல மாட்டேற? அப்போ என்ன கிடையாது, ஒரு தலித்துக்கு துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னா தலைவர் திருமாவர்களை வந்து நீ தலிதாவும் பார்ப்ப, துணை முதல்வராகவும் பார்ப்ப. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண இந்த அர்ஜுன் ஆதவ் இன்னைக்கு போயிட்டு தாவேக்கால இருந்துட்டு ஏன் அந்த கேள்வி அங்கே கேட்க மாட்டாரு? அங்கே வந்து ஒரு தலித்துக்கு துணை முதல்வர் கொடுப்போம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டாரு? ஸோ அங்கே போயிட்டு அந்த அதிகார பகிர்வு பற்றி பேசணும்ல. அங்கே போயிட்டு வந்து விஜய் வந்து முதல்வர் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நீ துணை முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்கு எங்கே போச்சு தைரியம் இருக்கு? அரசியல் ஸ்டண்ட் செய்யக்கூடிய ஒரு இழிவான வேலையை தான் இங்கே விசிகேவிலிருந்து அர்ஜுன் அவர்கள் செஞ்சுட்டு போய் இப்போ போய் முழுசாக அம்பலமாக நிற்கிறார்ல. இப்போ அந்த அம்பலப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது.